மொராக்கோ எங்களுக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த சம்மருக்கு வந்து ஒரு குட் சீசன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஜூலை ஆகஸ்ட். ஸோ அதில் தான் நாங்கள் போயிருந்தோம். அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஹயாட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். போய் ஹயாட் பிளேஸ் ஹோட்டல் பார்த்தோன்னே போய் பார்த்தா லக்கேஜ் ட்ராலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க வேணாம். அந்த ஹோட்டலில் ஓரளவுக்கு இருந்தது. நான் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ட்ரிப்பை பற்றி தான் வந்து ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீலாகில். ஸோ நாங்கள் வந்து எங்களோட சம்மர் ஹாலிடேஸ்க்கு எடின்பராலேருந்து மொராக்கோக்கு ஒரு ட்ரிப் போனோம். ஸோ மொராக்கோ எங்களுக்கு இது வந்து ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். மொராக்கோவில் எல்லாரும் மேரகேஷ் போவாங்க, பட் நாங்கள் வந்து அகாடிர் அப்படின்ற பிளேஸ்க்கு வந்து போனோம். அகாடிர்ன்றது வந்து மொராக்கோவில் இருக்க ஒரு கோஸ்டல் சிட்டி. ஸோ இந்த சம்மருக்கு வந்து ஒரு குட் சீசன் அப்படின்னு சொல்லலாம், இந்த ஜூலை ஆகஸ்ட். ஸோ அதில் தான் நாங்கள் போயிருந்தோம். ஸோ இந்த சீரீஸில் ஃபுல்லாமே நான் என்ன என்ஜாய் பண்ணேன் இந்த ட்ரிப்பில், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது அப்படின்றது எல்லாத்தையுமே ஷேர் பண்ணுறேன். அண்ட் நாங்கள் தங்கியிருந்த ஹோட்டல் வந்து ஹயாட் பிளேஸ் அப்படின்ற ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்தோம். அந்த ஹோட்டல் எப்படி, அந்த ஹோட்டல் வர்த்தா, வேல்யூ ஃபார் மணியா அப்படின்றது எல்லாத்தையும் நான் இந்த எபிசோட் முடியும் போது சொல்கிறேன். ஸோ இன்னைக்கு நாங்கள் வந்து எடின்பராலேருந்து ஒரு 4.5 hours ட்ராவல் அகாடிருக்கு ஃப்ளைட்டில். ஸோ இது எல்லாமே ஆல் இன்க்ளூசிவ் ட்ரிப்னால எங்களுக்கு வந்து ஃப்ளைட்ஸு, ஹோட்டல்ஸு அண்ட் ஹாஃப் போர்டுக்குள்ள அது எல்லாமே வந்து கவர் ஆயிடுச்சு. ஸோ அன்னைக்கு வந்து ஃப்ளைட் வந்து எங்களுக்கு ஆன் டைம் போயிடுச்சு. அண்ட் போய் இறங்கின உடனே அந்த ஏர்போர்ட் பார்க்கும்போது ரொம்ப குட்டியாக அழகாக நல்லா இருந்தது ஏர்போர்ட்டு. அதுக்கப்புறம் இமிக்ரேஷன் அண்ட் பேக்கேஜ் எல்லாமே குயிக்காகவே முடிஞ்சிருச்சு. ஸோ நாங்கள் போய் ரீச் ஆகும்போது ஒரு 7:30 அந்த மாதிரி இருக்கும் நைட்டு. அண்ட் எடின்பராவும் அகாடிரும் சேம் டைம் ஜோன் தான். ஸோ அதனால எங்களுக்கு பெரிய ஜெட் லேக் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே இல்லை. அதுக்கப்புறம் நாங்கள் ப்ரைவேட் டாக்ஸி வந்து புக் பண்ணியிருந்தோம் ஹோட்டலுக்கு போகிறதுக்கு. ஸோ நாங்கள் தங்கியிருக்க ஹோட்டல் வந்து ஹயாட் பிளேஸ். அது வந்து டான்சாகோட்ன்ற வில்லேஜில் இருக்கு. அது வந்து அகாடிர் ஏர்போர்ட்லேருந்து அந்த வில்லேஜ்க்கு போகிறதுக்கு 45 to 55 minutes அந்த மாதிரி ஆகும். ஸோ நாங்கள் ஏன் ப்ரைவேட் டாக்ஸி புக் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால், ஏர்போர்ட் டாக்ஸிஸ்லாம் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்கும் அப்படின்னு சொன்னதுனால நாங்கள் ரிசர்ச் பண்ணி ஒரு ப்ரைவேட் ஹையர் டாக்ஸி வந்து ப்ரீ புக் பண்ணி வச்சிட்டோம் ஏர்போர்ட் பிக்கப் அண்ட் ட்ராப்காக. ஸோ அவங்க வந்து கரெக்டாக ஆன் டைம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நாங்கள் போய் காரில் போயிட்டு ஹோட்டல் போயிட்டோம். ஒரு 45 minutes 50 minutes அந்த மாதிரி ஆச்சு. போய் ஹயாட் பிளேஸ் ஹோட்டல் பார்த்தோன்னே ஓகே நல்லா இருக்கு ஹோட்டல் அப்படின்ற மாதிரி இருந்தது. பட் நாங்கள் போகும்போது ஒரு ஆல்மோஸ்ட் 9:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. போய் பார்த்தா லக்கேஜ் ட்ராலி ஹெல்ப் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. ரிசப்ஷன் ரொம்ப கொஞ்சம் பிஸியாக இருந்ததுனால எங்களுக்கு வந்து ஒரு வார்ம் வெல்கம் அந்த மாதிரிலாம் எதுவுமே இல்லை. பட் சம்ஒன் கேம் அண்ட் செட் ஓகே நீங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்துருங்க, நாங்கள் ரூம் ரெடி பண்ணி வைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ நாங்கள் போய் சாப்பிட்டுட்டு வந்து பார்க்கும்போது ரூம் கீ கார்டு கொடுத்தாங்க. நாங்கள் ரூம் லக்கேஜ் எப்போ வரும் அப்படின்னு கேட்டோம். ஓகே லக்கேஜ் வந்து நாங்கள் எடுத்துகிட்டு வந்து தரோம் அப்படின்னாங்க. பட் மேலே ரூமில் போய் பார்த்தோம், சைல்ட் பெட் ரெடி பண்ணல. பட் ஆனால் ரூம் வந்து ஒரு மாதிரி டீசன்ட் சைஸ் ரூம், பால்கனி நல்லா இருந்தது. ரொம்ப பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ்லாம் வச்சுக்க வேணாம். அந்த ஹோட்டலில் ஓரளவுக்கு இருந்தது. பட் சர்வீஸ் வந்து ரொம்ப புவர்னே சொல்லலாம். ஏன்னா லக்கேஜ் அன்னைக்கு எங்களுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போது ஒரு மாதிரி 11:30 அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் சைல்ட் பெட் கொடுத்து நாங்கள் படுக்கவே அன்னைக்கு வந்து ஒரு மாதிரி 12 மணி ஆயிடுச்சு. ஸோ எல்லாரும் டயர்டாக இருந்ததுனால உடனே தூங்கிட்டோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் டே 2 வந்து நாங்கள் வந்து ஒரு சூக் அகாடியில் இருக்க ஃபேமஸ் சூக் போனோம். அதுக்கப்புறம் டாமரி அப்படின்ற பிளேஸில் இருக்க டெசர்ட்க்கு போயிட்டு அங்கே வந்து குவாட் பைக்கிங் எக்ஸ்பீரியன்ஸும், ஒரு ஃபிஷிங் வில்லேஜ், அதுக்கப்புறம் நாங்கள் வந்து டெசர்ட்டில் வந்து சன்செட் வியூவில் மொராக்கோட ஃபேமஸ் மின்ட் டீ எக்ஸ்பீரியன்ஸும் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து டே 2ல் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.